ஓம் சாந்தி. 27/8/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, தந்தையின் கட்டளை என்ன? தந்தையின் கட்டளை என்ன? இரண்டாவது கேள்வி, எப்போது தங்க யுகத்திற்கு, அதாவது கோல்டன் ஏஜ்க்கு, எப்பொழுது தங்க யுகத்திற்கு தகுதியானவர்கள் ஆகுவீர்கள்? எப்பொழுது தங்க யுகத்திற்கு தகுதியானவர்கள் ஆகுவீர்கள்? மூன்றாவது கேள்வி, குழந்தைகளின் தொழில் என்ன? குழந்தைகளின் தொழில் என்ன? நான்காவது கேள்வி, எதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும்? எதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, யார் சதா திருப்திமணி? யார் சதா திருப்திமணி? fill in the blanks. முதலாவது, தந்தை வந்து இப்போது டேஷ். தந்தை வந்து இப்பொழுது டேஷ். இரண்டாவது, எந்த அளவு டேஷ் கமா டேஷ் அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள்? எந்த அளவு டேஷ் கமா டேஷ் அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள்? மூன்றாவது, எல்லையற்ற நாடகத்தில் டேஷ். எல்லையற்ற நாடகத்தில் டேஷ். நான்காவது, யார் தூய்மை ஆகிறார்களோ, யார் தூய்மை ஆகிறார்களோ அவர்கள்தான் டேஷ் கமா டேஷ். டேஷ் கமா டேஷ். அஞ்சாவது, நினைவு என்ற டேஷ் ஆகி, நினைவு என்ற டேஷ் ஆகி இருந்தது என்றால் டேஷ் ஆக முடியாது. நினைவு என்ற டேஷ் ஆகி இருந்தது என்றால் டேஷ் ஆக முடியாது. ஆறாவது, டேஷ் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். டேஷ் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, தந்தையின் கட்டளை என்ன? பாபாவுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா, பாபா சொல்றார், 7 நாள் பாடமுறை பட்டியில் அமர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 நாள் கோர்ஸ் எடுக்க வேண்டும். இதுதான் தந்தையினுடைய கட்டளை. இன்னைக்கு பாபாவுடைய ஆர்டர் என்ன? 7 நாள் கோர்ஸ் எடுக்க வேண்டும்.
என்பதுதான் தந்தையின் கட்டளையாகும். 2வது கேள்வி, எப்போது தங்க யுகத்திற்கு தகுதியானவர்கள் ஆகுவீர்கள்? எப்பொழுது தங்க யுகத்திற்கு, கோல்டன் ஏஜுக்கு தகுதியானவர்கள் ஆகுவீர்கள்? அடையும் போது. பாபா சொல்றார், எப்போது கர்மாதீத்த நிலை அடைவோமோ அப்போதுதான் தங்க யுகத்திற்கு தகுதியானவர்களாக ஆகுவோம். எப்பொழுது கர்மாதீத்த நிலையை அடைவோமோ அப்போதுதான் தங்க யுகத்திற்கு தகுதியானவர்களாக ஆகுவோம். 3வது கேள்வி, குழந்தைகளின் தொழில் என்ன? பாபா சொல்றார், என்ன பதில் சொல்றாருன்னா, எப்படி புத்துணர்வு அடைவதற்காக கடலை நாடி வருகிறீர்கள், அதுபோல பிறகு சென்று தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். எப்படி ரிஃப்ரெஷ் அல்லது புத்துணர்வு அடைவதற்காக கடலை நாடி வருகிறீர்கள், மதுபனுக்கு நம்ம போகிறோம், அதுபோல பிறகு நீங்கள் போயிட்டு தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். ஆக இதுவே குழந்தைகளின் தொழிலாகும். 4வது கேள்வி, எதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும்? எதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும்? உத்தர், கர்மாதீத்த நிலை வரை சென்று சேர்வதற்கு. கர்மாதீத்த நிலை வரை சென்று சேருவதற்கு நினைவில் இருப்பதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். 5வது கேள்வி, யார் சதா திருப்தி மணி? இது எல்லாரும் சொல்லிட்டீங்க, வரதானல்ல? யார் சதா திருப்தி மணி? பாபா சொல்றாரு, திருப்தி என்ற பொக்கிஷத்தின் மூலம் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளை முடிக்கக்கூடிய, எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளை முடிக்கக்கூடியவர்கள்தான் சதா திருப்தி மணி ஆவார்கள். fill in the blanks. முதலாவது, தந்தை இப்போது டேஷ். தந்தை இப்போது உங்களை விழிப்படைய செய்கிறார். தந்தை இப்போது உங்களை விழிப்படைய செய்கிறார். 2வது, எந்த அளவு டேஷ் டேஷ் அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ, கர்மாதீத்த நிலை அடைவீர்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். 3வது, எல்லையற்ற நாடகத்தில் டேஷ். யார் ஆல்ரவுண்ட்? எல்லையற்ற நாடகத்தில் நாம் ஆல்ரவுண்ட் நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள். வேற யாரோ கிடையாது, நாம தான். எல்லையற்ற நாடகத்தில் நாம் ஆல்ரவுண்ட் நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள். 4வது, யார் தூய்மை ஆகிறார்களோ அவர்கள்தான் டேஷ் கமா டேஷ். யார் தூய்மை ஆகிறார்களோ அவர்கள்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்வார்கள் மற்றும் அமரர் ஆகுவார்கள். தூய்மையான உலகத்திற்கு செல்வார்கள் மற்றும் அமரர் ஆகுவார்கள். 5வது, நினைவு என்ற டேஷ் ஆகி இருந்தது என்றால் டேஷ் ஆக முடியாது. நினைவு என்ற சுவிட்ச் ஆன் ஆகி இருந்தது என்றால் மோட் ஆஃப் ஆக முடியாது. நினைவு என்ற சுவிட்ச் ஆன் ஆகி இருந்தது என்றால் மோட் ஆஃப் ஆக முடியாது. 6வது, டேஷ் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். டேஷ் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த மாதிரி பாபாவை நினைக்கணும்? எப்படி பாபாவை நினைக்கணும்? உண்மையான உள்ளத்துடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உண்மையான சச்சிதில் சொன்னார் இல்லையா பாபா, உண்மையான உள்ளத்துடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும்.
ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.